எடுத்துக்கொள்ளுங்கள். 29வது சங்கீதத்தை எடுத்து அதில் ஒரு பகுதியை எடுத்து அதுக்கு ஒப்பனையான சில காரியங்களை சீக்கிரமாக நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கப் போகிறோம். சரியா? 29வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த சங்கீதக்காரன் அழகாக தாவீது எழுதுகிறார். சரியா? அந்த சத்தத்தை குறித்தே நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா? வல்லமை உள்ளதாக இருக்கும். அவருடைய சத்தம் எப்படி இருக்குதா? பயங்கரமானது. வல்லமைன்னு சொன்னது வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வருஷத்தில் இது நான் தியானித்தோம். ஆனால் இந்த பகுதி இந்த முறை வித்தியாசமாக சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகவே முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. ரெண்டாவது எப்படி இருக்கிறதா? மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு காரியம் செய்கிற பொழுது அந்த வார்த்தையானது அது வெறுமையாய் திரும்பி வராதபடி அந்த காரியத்தை அது என்ன செய்து அது செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே சங்கீதக்காரன் ஒவ்வொன்றுக்கு சொல்லுகிறார், அவருடைய சத்தம் அக்கினி சுவாலையை பிளக்கும், அவருடைய சத்தம் வனாந்திரத்திலே அதிரை பண்ணும் அப்படின்னு ஒவ்வொன்று சொல்லுகிறார். சரி, அப்போ நாம இதுக்கு ஒப்பனையான சில காரியங்களை மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்து இந்த கால வேளையிலே இதை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சிறு பையன், வாலிபன், சிறு குழந்தை தேவாலயத்திலே அவன் என்ன செய்கிறான்? வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் இரவையிலே அவனோடு கூட பேசுகிறார். அவரை ஆண்டவரை இன்னும் அறியாதவனாக இருக்கிறான். 7ஆம் வசனம் சொல்றது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படாத வரைக்கும். பாருங்க, அந்த வாலிப பிராயம் அவனுடைய அந்த வயதிலே இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இஸ்ரவேல் தேசத்தை காப்பதற்காக ஒரு சிறு பையனை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டு அந்த சிறு பையனை தாயின் கருவிலை உருவாக்கி. ஆகவே தான் தாமதமானது. அந்நாள் தாமதமானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்தந்த காலத்திலே கர்த்தர் அந்தந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவன் பிறந்து அதுக்கு பிறகு அந்த தாய் என்ன செய்கிறார்? அந்த பையனை என்ன செய்கிறார்? சாமுவேலை ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்க்கணும். நீங்கள் வீட்டிலையும் வளர்க்கலாம், கோயிலில் கொண்டு வந்து வளர்க்கலாம். ஆனால் 2வது விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? வளர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் நமக்கு தெரிய வேண்டும், இந்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் நான் இந்த பிள்ளையை என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கென்று வளர்க்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆகவே அந்த ஸ்திரியானவர் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு ஆலயத்திலே கொடுத்து அந்த பிள்ளையை அங்கே வளர்க்குறாங்க. இப்போ அந்த பையன் அங்கே தான் வேலைகளாம் செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே 7 குடும்பங்கள் சபையிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சில ஜனங்களுக்கு மனதில் விருப்பமல்லாத காரியங்களை என்னுடைய மகன்மார்கள் செய்தபடினால் தேவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயங்கர கோபம் உண்டாயிற்று. ஆகவே என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்போ இங்கே சத்தியம் இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பிரமாணம் கட்டளைகளை கை கொண்டிருந்தாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை. ஏலியுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்ய தொடங்கினார்கள். எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்த்தா சரி வரவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஒருத்தரை எழுப்ப வேண்டும் இஸ்ரவேலை காப்பதற்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையா? இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளே விதவிதமான ஊழியங்கள் நடக்கிறது, விதவிதமான என்ன நடக்கிறது? பிரசங்கங்கள்லாம் வருகிறது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய பிரசங்கம், இவருடைய பிரசங்கம் நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் காரியம். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், வாசி மகள், அப்பொழுது சாமுவேல் கர்த்தரிடத்தில் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். ஆமென். இப்போ போட்டு முதல் பயந்துட்டான். முதல் கூப்பிட்டோன்னே அவனுக்கு என்ன, ஏலியை பற்றி தான் நினைவு வந்துச்சு. ஏலி தான் கூப்பிடுறாரு போல இருக்கு. அவர் தான் வயசானவர், ஏதோ இல்லாட்டி விளக்கு பற்ற வைக்கோ, இல்லாட்டி தண்ணியோ, இல்லாட்டி பாத்ரூமுக்கோ எங்கேயோ கூப்பிட்டு போகிறது தான் அவர் தான் கூப்பிட்றாருன்னு போயிட்டு அவங்க என்ன செய்யலாம், ஓடி ஓடி போய் நிற்பாங்க. ஏன் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் கூப்பிடலையே அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ஏலி அறிந்து கொள்ளுகிறார், ஆண்டவர் என்ன செய்யறார், சாமுவேலோடு பேச ஆரம்பித்திருக்கிறார் சொல்லிட்டு. ஆகவே தான் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அதுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வரணும், அந்த அனுபவங்கள் வர வேண்டும். சபைக்கு வருகிற எல்லாருக்கும் என்ன இருக்கணும், அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வர வேண்டும். அப்போதான் அந்த சத்தத்தின்படி நாங்கள் நடக்கிற பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே முதல் போர்ஷனை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நாமே ஆகிய 19வது வசனம் வாசிங்களேன். சாமுவேல் வளர்ந்தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உங்க பிள்ளைகள் வளர்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களோடும் உங்க பிள்ளைகளோடு கூட. அதுதான் மிக முக்கியம். வார்த்தை நம்மோடு இருக்கணும். ஆமாவே இல்லையா, அதுதான் சொல்லப்படுது. சாமுவேல் வளர்றான், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்காராம் என்று. இப்ப நீங்க உங்க பிள்ளைகள் வளர்ற, நீங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை பார்க்கணும், கீழ்ப்படிதலை பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு 12 வயதிலே தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த தாயார் வந்து தேடி போய் பார்த்துட்டு சொல்றான், என்னப்பா அப்படி செஞ்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்றா, என் வேலையை நான் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, அவன் என்ன செய்தான், அவர் தாய் தகப்பனுக்கு அடங்கி அவர் 30 வருஷங்கள் என்ன செய்தான், மறைந்திருந்தார். ராமின் சொல்லுங்க. அந்த 30வது வயதிலே தான் அவர் என்ன செய்தார், அவன் வந்து ஞானஸ்தானம் பெற்று அதுக்கு பிறகு அந்த 3.5 வருஷம் ஊழியத்தை செய்யும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதுபோல வாலிப பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்தீங்கனாலே போதும். சின்ன ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம். ஊழியம் எது பெருசு இல்லை, சேர் போடுறது ஒரு ஊழியம் தான். ஆமாவே இல்லையா, தண்ணி கொண்டு வைக்கிறது ஒரு ஊழியம் தான். ஆமாவே இல்லையா, நம்ம நினைக்கக்கூடாது மைக் போட்டு பேசுறதுதான் ஊழியம் என்று. நீங்கள் என்ன ஊழியம், சபைக்கு வர்றதே பெரிய ஊழியம். நீங்கள் சபையில் வந்து அமர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஊழியம். ஆமாவே இல்லையா, அதுதான் செய்யணும். அப்புறம் நீங்கள் என்ன ஊழியம் செய்றீங்க அப்படியெல்லாம் இல்லாங்க. ஆமே, சின்ன சின்ன காரியத்தை நாங்கள் பார்க்கணும். ஆமே, யாரோ ஒருத்தர் செய்யவில்லை, அந்த வேலையை நீங்கள் செய்றீங்கன்னா அதுதான் ஊழியம். அதான் ஆண்டவராக சொல்லுகிறார். ஆமே, பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய என்னது தாய் தகப்பன் சொல்கிறார். தாய் வந்து சொல்கிறாங்க, நான் வந்திருக்கிறேன், இயேசுவிடத்தில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு பார்க்குறாரு, வரைக்கும் பார்க்குறாரு. அவங்க போய் வெளியே நிற்க சொல்லு அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, என்னது, பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர் தான் எனக்கு யாரு. நீங்க பிதாவின் சித்தத்தை செய்தால் தான் நம்மளால என்ன இருக்க முடியும், சகோதரிகளாய் தாய் பிள்ளையாய் இருக்கலாமே ஒழிய நம்ம ஊழியத்தை செய்யாம நம்ம அவரை என்ன செய்ய முடியும், அப்பா பிதாவை என்ன கூப்பிட முடியாது. சரி, ஆகவே 19வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கூட இருந்தான், எல்லா வார்த்தைகளையும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, பிசகக்கூடாது. ஆமென். உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், அதை அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். பாருங்கள், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தான், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும். அதுதான் மிக முக்கியம். இந்த பிரமாணம் கட்டளைகள் ஒன்றை சரி என்ன செய்யல, தரையில விழாதபடிக்கு. அதுபோல உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆமென், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்யக்கூடாது, விலை செய்யக்கூடாது. ஆகவே தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியானான். கரங்களை கட்டி தேவனை கர்த்தர் பார்க்கிற நமக்கு யார் யாருக்கு என்னென்ன. நீங்க செய்கிறதெல்லாம் ஊழியம் அல்ல, நீங்க இப்ப செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் என்னது, ஒரு பயிற்சி தான்.
ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். அதற்கு பயிற்சி பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமா இல்லையா? இப்போ இந்த யாரு இப்போ வாரிங்க, வெள்ளிக்கிழமை வாரிங்க, இப்போ இங்கே வாரிங்க, பைபிள் ஸ்டடியில் வாரிங்க, நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். ஆமே, நீங்களாம் என்னவா இருக்கணும்? ஒரு பைபிள் காலராக இருக்கணும். ஆமா இல்லையா? அப்படி பைபிளை குறித்து அதுக்காக தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோமே அண்டி சும்மா எல்லாரும் வந்து அதை இதெல்லாம் அப்படி இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த கட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டும். ராமின் சொல்லுங்க. அது மாதிரி ஒரு பயிற்சி மையமாக உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். இப்போ நானே வந்து கூட வெள்ளிக்கிழமை நடத்தலாம், சனிக்கு எல்லாத்துலேயும் நானே வந்து என்ன செய்யலாம், வந்து நானே சரி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன் சிஸ்டர், நீங்கள்லாம் வந்துருங்க. அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி எல்லாருமே என்ன செய்யணும்? வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வரணும். இன்னைக்கு நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், வாங்க. அடுத்த ஈஸ்டர் அன்னைக்கு மாலையில் ஒரு இடத்துல நான் கூட்டத்தில் பேச போகிறேன். கற்று சுத்தமான உங்களுக்கு கிட்ட தான் பக்கத்தில் முடிஞ்ச வாங்க. ஸோ அந்த மாதிரி என்னது கதர் பண்ணணும். அதுபோல் நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். ஆகவே வாசிங்களேன். தான் முதல் முழு இஸ்ரவேலிலும் என்ன செய்யப்பட்டது? காரணம் சிறு பிராயத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளை அவன் என்ன செய்தான்? ஒரு வார்த்தை கூட தவறாதபடிக்கு ஏலிக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவன் அப்படியே சொன்னான். அப்படிதான் உங்களுக்கும் ஆண்டவர் பேசுனா நீங்க பேசணும். சரியா? அப்படி அது போய் மற்றவங்க வேற ஒருத்தர் சொல்லக்கூடாது. சரியா? நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்னை பற்றி ஆண்டவர் பேசினா நீங்கள் எனக்கே வந்து சொல்லணும், பாஸ்டர் உங்களை பற்றி ஆண்டவர் சொன்னார் பாஸ்டர் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இல்லையாம்மா, சரி தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி நானும் என்னை ஆராய்ச்சி பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்கே சொல்லி இங்கே சொல்லி அப்படியெல்லாம் வரக்கூடாது. அது அப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். ஒரு தவறு கண்டுட்டு அவங்கள்ட்டே போய் பேசலாம். சிஸ்டர் நான் எனக்கு தெரியல, எனக்கு மனசில் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சமரசமாக இருந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது. சரி, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வேதத்தையும் வாட்சிக்கிறதா சரி வராது. நமக்கு ஆண்டவர் என்னது விசேஷ ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. அந்த ஞானசானப்பட்ட பயல்கள்லாம் ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க. இது கூப்பிட்டா யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களும் டைம் கீப்பப் பண்ணணும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் டைம் கீப்பப் பண்ணணும். சரியா? அந்தந்த நேரத்துக்கு வரணும். அப்போ சாமிகள் கர்த்தரை தீர்த்து சென்று விளங்கினது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற பொழுது அவன் மெல்லி சொன்னது போல உங்களை ஆண்டவர் என்ன செய்வான்? பிரஸ்தாபப்படுத்துவார். எல்லா இடங்களிலும் நீங்கள் யார் என்பதை கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை அறிமுகப்படுத்துவார். சரியா? ஆகவே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். ஆமென். எலியா வந்து அவன் என்ன செய்யறான்? எசபேலுடைய அவளுக்கு பயந்து என்ன செய்தான்? இவர் போயிட்டு ஒரு சூர செடிக்கு கீழே போய் என்ன செஞ்சிட்டாரு? உட்காந்துட்டார், படுத்துட்டாரு. படுத்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ வெளியே வந்து நிக்க சொல்லுங்க. நீ பயத்துக்கு முன்பதாக நிக்கிற. நீ யாரு? எசபேலுக்கு பயந்து போய் எங்க ஒரு இடத்துல நிக்கிற. இப்ப நீ எங்க நிக்க வேணும்? கர்த்தருக்கு முன்பதாக நிக்க வேண்டும். பெரிய ஊழியக்காரர் எலியா வந்து என்னது? அக்கினியை இறக்கின ஒரு பெரிய ஒரு மனுஷன். ஆமா இல்லையா? பார்க்க வந்த 50 பேரை என்ன செஞ்சாரு? அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மனுஷன். எப்போ பார்த்தாலும் கையில் என்னது AK-47 இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாரு போல இருக்கு. டியூஷன் போட்டுருவார் போல இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த ஸ்திரீ சொன்ன காரியம் என்ன உண்டாயிட்டு? ஒரு பயத்தை உண்டாயிட்டு. ஆமா இல்லையா? அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து நிக்கணும். சொல்லுங்க. பிரச்சனை வர நேரம் அங்கங்கே போகக்கூடாது. எங்க நிக்கணும்? அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கடந்து போகிறார். ராமின் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதோ கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. போற நேரம் எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். போற நேரம் பாருங்க. வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதோ
உடனே பயங்கரமான ஒரு இதை கொடுத்து போகுது. கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அதுல இருக்கல. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி உண்டானது. சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனோட ஆண்டவர் பேசுற நேரம் அப்ப அவர் இறங்கி வருகிறார். அப்ப பூமியிலே அவர் இறங்கி வருகிறவர்கள் பூமி என்ன செய்கிறது? பயங்கரமாக என்ன செய்கிறது? அதறுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திலே சிலுவையிலே அறைந்து அவர் மரிக்கிற பொழுது பூமி என்ன செய்யப்பட்டது? அங்கலாய்த்து. ஆமாம் இல்லையா? பூமி, மரங்கள், மேடுகள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் விடுங்க ஆண்டவரே, இந்த பூமியை நாங்கள் என்ன செய்யறோம்? அழித்து போடுவோம் என்கிறது போல. அதுபோல தேவன் நடக்கிற இல்லை, அங்கே இருக்கவில்லை. அக்கினி உண்டானது. கர்த்தர் இருக்கவில்லை. இல்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ராமின் சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் பேசுங்க. அவருடைய அமைதியான ஒரு சத்தம். ராமின் சொல்லுங்க. அப்ப நம்ம எதிர்பார்ப்போம் ஆண்டவர் பேசுகிற பொழுது எலியாவே அப்படியா? அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் பேசுனா அவங்க அப்படிதான் எக்கோ கொடுக்குறேன்னு பேசுவோம். எங்க இருக்கிறாய் அப்படியா? இங்க என்ன சொல்லப்படுது? மெல்லிய சத்தம். அப்படி அது எலியா கேட்டு அப்படியே முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். சரியா? அதுல 21 இருக்கிறது வாசிங்களேன். 8 வாசிங்களா? எழுந்திருந்து புசித்து குடித்து 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவத்தும் நடந்து போனான். கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு பலனை கொடுத்தது, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது. அமாவில்லை. ஆகவேதான் வேத வசனங்கள் தான் நம்ம என்ன செய்யும்? அப்படி சோர்ந்து போய் இருக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்வான்? வசனத்தின் மூலமாக கர்த்தனோடு கூட பேசுவான். அமாவில்லை. அப்ப அந்த வசனம் பாருங்க, அவன் சோர்ந்து பயந்து போயிருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து அவனை பயப்படுத்தவில்லை. சத்தம் ஆண்டவர் ஏன்னு மெல்லிய சத்தம் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதுடாமே சொல்லுங்க. அந்த வேலையில் கர்த்தருடைய ஆவியானவன் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சவுல் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்டது. பவுல் பயங்கரமா என்ன செய்கிறான்? அந்த சட்ட திட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வருகிறான். என்ன செய்கிறான் பாருங்களேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியனிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாகிய புருஷரையும் இஸ்ரேலாயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குக்கு என்ன செய்யறான்? எல்லாத்தையும் போய் லிஸ்ட் வாங்குறான். ஜெப ஆலயங்களை போயிட்டு எங்கெங்க யார் பாடுது அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, புதுசாக எழுப்பப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி வாரான். அவன் பிரயாணமாய் போய் அவன் அங்கே ஆண்டவர் அடிச்சிருக்கான். என்ன செஞ்சிருக்கலாம்? எழுப்புற நேரம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஆண்டவன் செய்யல. அனுப்பி விட்ட போகும் பார்க்கலாம். அப்படிதான் பிள்ளையாம என்ன செய்யறான்? போறேன் அப்படிமா, போ அப்படின்வாரு. போன பிறகு என்ன செய்வாரு? கழுதை வச்சு பேசுவார். அப்பதான் கழுதை சொல்லணும், நான் ஒரு நாள் சரி அப்படி செஞ்சேன்னா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி புரியுதா? ஸோ வாசிங்களேன். வானத்திலிருந்து ஒரு என்னது? ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. அவன் வந்த வேகத்துக்கு ஒரு யோசனையா போய்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்? ஜனங்களை எல்லாம் புட்டிச்சு வெட்டுனேன்னு. அது நீங்க 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சேவானை கொலை செய்கிற நேரமா இவனும் அங்கே நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? முழு கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதான் அவருடைய திட்டம். இப்போ யாரு? அவருடைய திட்டம் என்ன? ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தப்பான போதனை என்று சொல்லித்தான் என்ன செய்யறான்? ஆண்டவரைவன் அறியாதபடினாலே அந்த காரியத்தை செய்யறானா? வாசிங்களேன். விழுந்தான். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டானா? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பவுல வேணும்னா எப்படியோ கூப்பிட்டுருக்கலாம். 12 சீசன்ல ஒரு சீசனா என்ன செஞ்சிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். ஆனா எப்போ கூப்பிடுறாரு? அவர் மரணத்துக்கு பிறகு, அவர் உயிர் தந்த பிறகுதான் என்ன செய்கிறான்? சாமி அவரை தெரிந்து கொள்வார். ஏன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்த்தா 12 வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கரங்களை தட்டி தேவனமே படைக்கிறது. அந்த சத்தம் அவனை உருவாக்குகிறது. அவனை என்ன செய்கிறது? அந்த சத்தம் அவனை உருவாக்குகிறது. நாம் யாரு வாசிக்க, அவன் நடுங்கி நின்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதுக்கு பிறகு அவன் அங்கே போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி மூலம், அனனியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியங்களாக வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட உடனே ஆமென் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பின்பு போஜனம் பண்ணி பலப்பட்டான். வார்த்தை என்ன செய்தான்? ஆமீன் வாசித்து. இப்போ மாதிரி பைபிளெல்லாம் இல்லையே, அப்போ நாட்கள் என்ன செஞ்சிருப்பான்? ஆமீன் அங்கே இருக்கிற மற்ற ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து அழகாக சொல்லப்படும். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். உடனே என்ன செஞ்சான்? ஞானஸ்தானம் பெற்றவங்களெல்லாம் கொலை செய்ய வந்தவன் என்ன செஞ்சான்? ஞானஸ்தானம் பெற்று. அப்ப ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இப்ப அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? நல்ல போஜனம். சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஞான தண்ணியில விழுந்து எழுப்பி அப்படியே அண்டங்காக்கா மாதிரி இப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆமா, என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். வசனத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்படியே பைபிள் வச்சுக்கிட்டு நான் நேற்று சொன்னது போல அவன் என்னது சகை என்ன செய்தான்? பிரயாசப்பட்டான். ஆமா இல்லை? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சில நேரங்கள்ல பிரயாசப்படுறதிலே அப்படியே வாயில் கொண்டு ஊட்டணும். இதுதான் ஆதியாகமும், இதுதான் இது லேவியராகமும், இதுதான் உபாகமும் சொல்லிட்டு இல்லை. நீங்க என்ன செய்யணும்? பிரயாசம். அந்த இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்ப ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்ன? வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். சாமியில் பாருங்கள், இந்த சிறு குழாயத்திலிருந்தே என்ன செய்தான்? வேதங்களை அறிந்து கொண்டு மாட்டான். அந்த அறிந்து கொண்டதுனால அவன் என்ன செய்யறான்? அது கற்றுக்கொள்ளணும். நீங்கள் கற்றுக்கொண்டா நீங்க என்ன செய்வீங்க? மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் சுவிசேஷம். அதுதான் முக்கியமானது. நம்ம அப்படியே இல்லை, சும்மா பைபிள் வச்சுட்டு வாருது, அவரை கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கு சிப் போட்டு வச்சுக்கிறது. முன்னெல்லாம் பைபிளுக்கு தேவை, இப்போ சிப்பை போட்டு வச்சுருது. சில நேரம் பிரசங்கம் அப்படி முடிய போகுதுன்னு தெரிஞ்சுட்டா டக்குன்னு என்ன செய்வாங்க? இந்த தியேட்டரில் கடைசியில் வணக்கம் போடுற எழும்புற மாதிரி டக்குன்னு சிப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஒரு வசனத்தை வாசினா கூட பார்க்க மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் போஜனம் பண்ணுகிறான். ராமின் சொல்லுங்க. இந்த கால வேலையில வந்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? அவர் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்தில் அவ்வளவு ரகசியங்கள்லாம் இருக்கு, அவ்வளவு விதமான காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு. இது நீங்க நினைக்க கூடாது இது ஒரு ரிலிஜன் புக்குன்னு சொல்லிட்டு. இது ஆமா, இதுல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமா, இது நம்முடைய பாஷையில வேற இருக்கிறது. அதனாலதான் எனக்கு ரொம்ப விருப்பம் தமிழ். எனக்கு அவன் தாய்மொழி. அதனால நான் என்ன செய்வேன்? இதை ருசித்து பார்ப்பேன். ராமின் சொல்லுங்க. அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாப்பா, இன்னைக்கு திறந்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆனால் நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை. உங்கள் பிரசங்கம்லாம் கேட்குறது திடீர் பிரசங்கமே நல்லா இருந்துச்சு. கரங்களை தட்டி தேவனை படுத்துங்க. திடீர்னு சொல்கிற காரியங்களே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அப்படி கையை தட்டி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே எந்த நேரம் என்ன கொடுப்பேனோ அதை செய்யணும். ஆமாம், அதனால அவங்க இவங்கன்னு இருக்கக்கூடாது. ஸோ வாசிங்களேன். சொல்லுங்க. பின்பு நான் போஜனம் பண்ணணும். சொல்லுங்க. வேத வசனத்தை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். வசனம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. நான் படிக்கல, எனக்கு வாசிக்க தெரியும் சொல்லக்கூடாது. கற்றுக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஈஸி.
ஆமா இல்லையா? பாருங்களேன், பார்வை அடைஞ்சவன என்ன செய்யறான்? ஞானஸ்நானம் பெற்றான். பெற்றவன என்ன செய்யறான்? போயிட்டு போத்திட்டு படுக்கல என்ன செய்யறான்? போஜனம் பண்ணுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்கு பிறகு சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து போயிட்டு இப்ப என்ன செய்யறான்? படிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறான்? அதை ஆராய்ச்சி பார்க்கறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப வேதத்தை வாசிச்சோன்னு நமக்கு எல்லாம் புரியாது. அதை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் சகோதரிகள், நீங்களாம் என்ன செய்யணும்? டிஸ்கஷன் பண்ணாலே போதும். நீங்கள் பிரசங்கம் பண்ண அந்த டைமுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணாலே நல்லா இருக்கும். அதையும் நீங்கள் பழகணும். ஒரு வாரம் பிரசங்கம், ஒரு வாரம் டிஸ்கஷன். இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அப்படி இது என்ன அப்படி சொல்லி நீங்கள் அப்படி அந்த நேரம் ஆவியானவன் என்ன செய்வான்? உங்களுக்கு நிறைய காரியங்கள் சில பாசமார் வருவாங்க. வந்தால் நான் அப்படி தான் பேசிக்கொண்டே இருப்பேன். பேசிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்தது, அவங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு அப்படி அந்த அது என்ன நடக்கும்? ஆவியானவன் அல்லாத கற்றுக் கொடுப்பாள் இந்த விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்றது? நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியாதுன்னு பார்த்தா அவன் ஒரு சின்ன பிள்ளை கூட நமக்கு என்ன செய்யணும்? இந்த வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அம்மாவுக்கு அது நான் அப்படி தான் இருக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? இப்போ நீங்களாம் கீழே உட்காந்துருக்கேன்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியாது? மேலேருந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போக இயலாது. உங்களுக்குள்ளேயும் ஆவியான என்ன செய்வான்? என்ன காட்டுவான்? இது சரி, இது விலை அப்படிங்கிற காரணங்களே வாசிங்களேன். போஜனம் பண்ணின பலப்பட்டான். இருந்து இது மிக முக்கியமானது. காலம் தாமதிக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் காலத்தை வைத்திருக்கிறார். ஆமே பாருங்க, தாமதமின்றி அதன் காலத்துல அதை இதை செய்யணும். இப்ப நீங்க இதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்துல நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது உங்களால செய்ய முடியாது. தாழ்ந்திருக்க நேரம் பாடுகிற, தாழ்ந்திருக்க நேரம் கர்த்தருக்கின்ற பாடல், பிரசங்க தாழ்ந்திருக்க பிரசங்கம், ஸ்டடி எல்லாம் அந்த காலங்களை நீங்க செஞ்சு என்ன செய்ய வேண்டும்? க்ரோத் ஆகணும். அது அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்களால என்ன செய்ய முடியாது? அது அந்த வாலிப பிள்ளைகளை நான் பயணத்தில் இவர்கள் இந்த பயிர் செய்தாதான் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு காலங்களிலே கனி கொடுக்க சொல்லுங்க. இந்த ஆலயத்துக்கு வருவது தாமதம் இருக்கக்கூடாது, எச்சரிக்கிறார். நினைச்ச நேரம் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே வரக்கூடாது. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொன்னேன்னா அசிங்கமாக பேசுவேன். அதனால நான் பேச வருவேன். ஆண்டவர் பார்ப்பான். நீ அசதியாய் வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. பின்னாலே வந்தாங்க, முழுமத்துக்கிட்டே வந்தாங்க. ஒருத்தனை கூட ஆண்டவர் என்ன செய்யல? காண போகடா, எல்லாம் எரிஞ்சு வேற போயிட்டாங்க. விராமின்னு சொல்லுங்க. செத்தும் சடலமாகவே என்ன செய்தார்கள்? வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. ஆமே ஒரே ஒரு எனது கூட்டம், ஒரு சிறு கூட்டம், அந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகளை கூட இவங்க தவறான வழியில பயன்படுத்தினாலும் ஆண்டவர் இவர்கள் அந்த அற்புதங்களை, அடையாளங்களை அறியாதவர்களாக இருந்தபடினால் அவர்களை மன்னித்து அந்த 6 லட்சம், அந்த டோட்டல் 6 லட்சம் பேரை கொண்டு போய் கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்தார். அதுக்கு 2 பேரை என்ன செய்தாங்க? தலைவராக ஏற்படுத்தியிருந்தார். ராமின் சொல்லுங்க. வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறியாதபடினால் கிறிஸ்தவருக்கு விரோதமாய் வந்த சவுல் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டு அதுக்கு பிறகு சீசரோடு சில நாள் இருந்து கருத்து பரிமாணங்கள் எல்லாம் பண்ணி இவருதான் இயேசு. நீங்க ரட்சிக்கப்பட்டதோட அடையாளம் என்னது? அவரை முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுட்டு அவரை முழுமையா அறியாமல் இருந்தால் பிரயோசனம் இல்லை. நீங்க முழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறதே என்னதுக்கு? அவரை முழுமையா அறிய வேண்டும். நீங்கள் மூழ்கிற பொழுது நீங்க கற்பையா, வேலையா, சுப்பையாவா இருக்கலாம். எழும்புகிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவா எழும்புறீங்க. அந்த கிறிஸ்துவுடைய அடையாளம் உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் அவர் யார் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவன் பார்க்கிறான், அவர் எப்படிப்பட்டவரோ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதான் நான் பிரயாசப்பட்டு போறோம். அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த என்னதுக்கு எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்காரு அந்த ஐயா? ஒண்ணுமே விளங்காம அப்படி நல்ல இதை நம்பிதான் நான் என்ன செய்திருக்கிறார். நான் வாசிங்க மகன். என்ன செய்கிறான்? உடனடியாகவே அவன் என்ன செய்தான்? பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஆகவே நீங்க ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும்? அப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ஆமாம், அதுதான் அந்த வயசுல கொடுக்குறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு முதிர்ச்சி வரையில தான் உங்களுக்கு என்னது? இயேசுவை ஓரளவுக்கு அறிந்த பிறகு உங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவு வரணும். அது என்னது? அந்த ஒரு அறிகிற அறிவு வந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்கு முன்பதாக கொடுத்தா அவங்கள என்ன செய்யணும்? அவங்கள அறிகிற வரைக்கும் அவங்கள என்ன செய்யணும்?
பாதுகாத்து ஒரு குழந்தை எப்படி அந்த பிள்ளையை போர்வை போட்டு பாதுகாத்து அந்த பால் மறந்து அது உணவு சாப்பிட்ற வரைக்கும் அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். அது உணவு சாப்பிட்டு நடக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை என்ன செய்யணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்து பாதுகாக்கணும். அதுபோல தான் சிறு பிராயத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஏன் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம்னு கேட்டால், அவர்கள் ஆண்டவரை சரியாக அறியாதபடினாலே விழுவதற்கு அநேக சாத்தியக்கூறுகள் இருக்குது. இல்லையா? என்னதுக்கு நான் தெரியல, எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளினாங்க, நானும் தண்ணிக்குள்ள விழுந்து எழுப்பியிருக்கேன், இதனுடைய மேட்டர் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம அவரை முழுமையாக அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்யலாம், நம்மை பலப்படுத்துகிறார். வாசிங்க மகள். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டின பிரதான ஆசாரியர்களிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார். இவன் இன்றைக்கு சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான். கரங்களை தட்டி தேவனை படுத்த நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்டு ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இல்லையா? அவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் கீழ்ப்படிந்து அவன் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி முதல் அவன் என்ன செய்கிறான், தன் சித்தத்தை, தன் விருப்பத்தை, தன் நோக்கத்தை நிறைவேற்ற முற்படுகிறான். பிற்பாடு அவரை தரிசிக்கிறான். அந்த சத்தத்தையும் அந்த ஒளியை பார்த்த உடனே அவன் முழுமையாக என்ன செய்கிறான், இவர்தான் உண்மையான மேசியா என்பதை அறிந்து கொண்டான். ராமின் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதான் ஆண்டவரை மறுதளித்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு இதை போல ஒரு வெளிச்சமாக வெளிப்பட்டபடினால்தான் அந்த தொடக்கம் ஆண்டவரை தைரியமாக இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன். நான் எதிர்த்து பேசினவன், கிறிஸ்தவருக்கு விரோதமாக பேசினவன், கிறிஸ்தவருக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பினவன். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் அதே சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை கடைசியாக ஒரு காரியத்தை வார்த்து அதை நான் சொல்லலாம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து அப்படியே முடிச்சுக்கலாம். 11ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், நான் முடிக்க போகிறேன். ஆகவே இங்க என்ன நடக்கிறது, ஆமென், அவர் நேசித்த யாரு, ஒரு சகோதரனாகிய ஒரு சிநேகிதனாகிய லாசர் என்ன செய்கிறான், மரித்து போயிட்டான். சரியா? மரித்து போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி 4 நாளாயிட்டு மூடினாரு. ஏசு வா போயிட்டு அவனை எழுப்போம் அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. வாசிங்களேன். 11-14 வாசிங்க. 13 வாசிங்க. 12 வாசிங்க. 11 வாசிக்கின்றாரு. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு சொல்லுகிறாப்பா. என்ன சொல்றாரு, என்னது என்ன சொல்றாரு, நான் செத்து போயிட்டான், அவனை என்ன செய்ய போறேன். அதுக்கு அவருக்கு சீசர் என்ன சொல்ல பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு விளங்கல. சரி, சோமநாதன் அந்த அப்படிதான் மெசேஜ் வந்துச்சு. அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். பாருங்க, அவரோடு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, இது குறித்து புரியவில்லை. சில நேரம் தேவ ரகசியங்கள் நமக்கு புரியாது. வராமின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு இவர்கள் ஆமீன் தேசத்தை அசைத்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆமாவில்லை? அப்பொழுது அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, முதல் நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதுக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் சொல்லுகிறார். இந்த ஒரு காரியம் என்னது, தன்னோடு இருக்கிற சீசர்கள் என்ன செய்ய வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சில ரகசியம், சில அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வது தனக்காகவும் தன்னுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவும் பிதாவுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவும் அல்ல. இதை போல பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உயிராலேயே செய்ய வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். நான் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய முற்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆமாவில்லை? அப்ப நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதை விட நீங்க என்ன செய்யணும். எலியாவை விட எலிசா என்ன செய்தான்,
அநேக அற்புதங்களை செய்தார். கிட்டத்தட்ட 13-14 அற்புதங்களை அவர் என்ன செய்தார்? ஆமா, நம்ம அவர் என்ன கேட்கிறாரு? எலியாவிட்ட என்ன கேட்கிறார்? எலிசா, ரெட்டிப்பானது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆமா, ரெட்டிப்பானது. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நான் செய்ய போற அற்புதங்களை கண்டு நீங்கள் அதை செய்ய வேண்டும். நான் செய்யறேன்னா அதை நீங்க செய்யணும். ராமின் சொல்லு. அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆமே, அதனால நான் செய்யறது மாதிரி அல்ல, என்னை விட மேன்மையா செய்கிறேன். ராமின் சொல்லுங்க. அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு பிரியமானது. உங்களுக்கு தட்டி கொடுக்கறது காரணம் என்ன? உங்களையே நான் வந்து என்கரேஜ் பண்றது காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நான் அங்கே இராததினால் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னோட வந்து என்னுடைய ஊழியத்தை நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு தைரியம் உண்டாகும். பரவாயில்ல, நம்ம இங்கதான் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் கிடக்கிறாரு, ஆனா ஊழியத்துக்கு போனோன்னு என்ன ஆகிறாரு? லைன் மாதிரி ஆகிறார். ராபின் சொல்லுங்க. ஆமா, வெளி இடங்களில் போய் ஊழியம் சொன்னா என்ன செய்ய வேண்டும்? ஆமே, அந்த வல்லமையோடு கூட போகணும். ஆமாம் இல்லையா? சோ வாசிங்க. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்துக்கு கோபம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவருடனே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். சொல்றார். உயிர் அவன் மட்டும் உயிரா வரல, நம்ம உயிரை எடுத்துருவாங்க. ஆமாம் இல்லையா? அதான் அங்க சொல்லுகிறேன். ஏன்னா அங்க சொல்லுகிறார், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உண்மை கல்லடிய தேடினார்களே, மறுபடியும் நீ நம்மிடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப போறது என்னது? போய் சுவிசேஷம் அறிவிச்சதுக்கே கல்லடிச்சாங்க. இப்ப என்ன செய்ய போறாரு? பயங்கரமான, இவருக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆமாம் இல்லையா? ஆனால் ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அப்படி போயிட்டுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. நடந்து அவன் பார்க்குறான். அவங்க யார் சகோதரியெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்ப வசனத்தை வாசிங்க மகள். 43 வாசிட்டான். இவைகளெல்லாம் சொன்ன பிறகு உரத்த சத்தமிட்டான். மரித்த சரீரம் உயிரோடு எழும்பிய. கரங்களை தட்டி தேவனுடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் என்ன செய்கிறது? தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. அவருடைய சத்தம் என்ன செய்கிறது? ஒருத்தனை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போய் கிடக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவனை ரட்சித்தார். அதே போல மறித்து போன யோசித்து பாருங்க. மறித்து நான் யோசிச்சு பாருங்களேன், மறிச்சோன்னு என்ன நடக்கும் சொல்லுங்க? எல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் டவுன் ஆகும். பிளட்டு டே தண்ணீராக மாறிடும். அந்த தண்ணீரை மாறணும்னா என்ன நடக்கும்? அதில் தான் இந்த கிருமிகள் எல்லாம் என்ன செய்யும்? அதெல்லாம் அப்படியே என்ன செய்யும்? அப்படியே டக் 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 டக்னு என்ன செய்யும்? ஸ்டார்டிங் பண்ணிடும். அது ஒரு குழு இன்னொரு குள்ளத்தையும் இன்னொன்று அப்படி செஞ்சு எல்லாம் என்ன செய்யும்? எல்லாம் உள்ள இருக்கிற உடம்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அரிச்சிடும். யோசிச்சு பார்க்கணும். சும்மா சாதாரணமாக சத்தம் போட்டாரே யார் லாஸ்டர் எழுப்பிட்டான்னு நினைக்கக்கூடாது. இந்த சத்தம் என்ன செய்யுது? அழுகி போன சரீரத்தை உருவாக்குறது. ராமின் சொல்லுவாங்க. நம்ம சரீரங்களும் சில காரியங்கள் செயல்படாமல் இருக்குமானால் இந்த சத்தம் அதை உயிராக்கும். ராமின் கற்பத்திலே பிள்ளை பிறக்கும்னா அந்த வார்த்தை போய் பிள்ளையை உருவாக்கும். ஆமாம், கேன்சர் சுகமாகணும்னா என்ன நடக்கும்? இந்த வசனம் போய் அந்த கேன்சர் கட்டியை என்ன செய்ய மாற்றும். எந்த வியாதி அந்த வியாதி அதுதான் சொல்லணும். சும்மா அதில் போயிட்டு ஆண்டவரே ஜோமா அப்படின்னா சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதான சுகம் உண்டாயிடும். அந்த விசுவாசம், வார்த்தை, சத்தம் போய் அது என்ன செய்யும்? போயிட்டு அந்த இடத்தை என்ன செய்யும்? கிளியர் பண்ணும். ஆர்டர், த கமாண்ட். இப்போ நம்ம போயிட்டு ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் தூச்சி, ஆண்டவரே அப்படின்னு நீ பாவி தூச்சி அந்த போய் காத்தோட போ. நீ வந்திருக்க என்னது? அவருடைய அதிகாரத்தில் எலியா வந்து நிற்கிறான். யாருக்கிட்ட? ஆகாப்பு முன்பதாக நின்று சொல்லுகிறான், என்னது 3.5 வருஷம் மழை பெய்கிறான். ஆமாவே இல்லையா? இதை மட்டும் நான் சொல்லுவேன். பாடுள்ள மனுஷன், அதுதான் நம்ம சொல்லுவோம். பாடுள்ள மனுஷன் ஆனால் அதிகாரம் உள்ளவன். ராமிக்க தைரியம் உள்ள, விசுவாசம் உள்ளவன். என் ஆண்டவரின் வார்த்தைக்கு என்ன செய்வா? ஆமீன். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? ஒன்று சரி கீழே விழாதபடிக்கு சாமி வேலை போல என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே சொல்லுகிற பொழுது அதுதான் விசுவாச அறிக்கை. நீங்க விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்?
அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி தேவன் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அது உங்களை என்ன செய்து மாற்றுகிறதாக இருக்கிறது. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது. ஆமென். பின்மாற்றம் அடைந்தவனை ரட்சித்து நடத்துகிறது, பலப்படுத்துகிறது. உங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றுகிறது. கரங்களை தட்டி தேவனை சத்தம், அவருடைய சத்தம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறது. அவருடைய சத்தம் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது. அவருடைய சத்தம் பின்மாற்றம் இருந்தவனை ரட்சித்தது. அவருடைய சத்தம் பலவீனமாக இருந்தவனை பலப்படுத்தினது. அவருடைய சத்தம் ஆமென் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தையை மனிதர்களுக்கு சொல்லத்தக்கதாக ஆமென் உங்களிலும் அநேகரை கற்றுறபடி எழுப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஒரு பவுலை போல, ஒரு எலியாவை போல, ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேலை போல தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் சிரசிலே கைகளை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு சாமுவேலை போல, நான் ஒரு சாமுவேலை போல, நான் ஒரு ஆமீன் வாழ்க்கையில் சில நேரங்கள் உலகத்தின் பிரகாரமாக வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். வாலிப பிராயத்தில் அவன் கண்ட காரியம் எல்லாம் பாவமும் மிகுதியாக இருந்தது. ஏழையுடைய பிள்ளைகள் விபச்சாரம் செய்தார்கள். அந்த இடத்திலே இருந்த சின்ன பையனாகிய சாமுவேல் எந்த ஒரு பாவம் செய்யாதபடி இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து கர்த்தர் அவனோடு கூட பேசி ஏழை குடும்பத்தை எச்சரித்தது மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவனை தீர்க்கதரிசியாக மாற்றினான். கர்த்தருடைய வாயாக மாற்றினான். கர்த்தருடைய எண்ணமாக மாற்றினான். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக மாற்றினார். இந்த கால வேளையில் உன்னை கர்த்தர் அப்படியாக எழுப்பியிருக்கிறார். உன் பிள்ளை மேல் கை வை. உனக்கு பிறந்திருக்க உன் பிள்ளை மேல கை வை. உனக்கு பிறக்க ஒரு பிள்ளைக்கு மேல் உன் வயிற்றிலே கையை வை. கர்த்தர் அப்படி கொண்டு செய்வார். கைகளை வைங்க. பிள்ளைகள் இருக்கிற சின்ன குழந்தைகள் பக்கத்துல கூப்பிட்டு உன் பிள்ளை மேல கையவை. குழந்தைகள் மேல் கைகளை வைங்க. சாமிகளை போல பரிசுத்தமான வார்த்தை, தேவ சத்தத்தை கேட்கிற வார்த்தை அந்த பிள்ளைகளுடைய காதுகளை வரட்டும். உலகத்தில் கேட்கிற சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு தேவ பிள்ளைகளாக தேவ ஆலயத்தில் கீழ்ப்படுத்தி வளர்கிற பிள்ளைகளாக வளர கத்திருக்காமல் ஒவ்வொருவரும் நன்றி எலியாவை போல சோர்ந்து போயிருக்கீங்களா? பிரச்சனையை கண்டு பயந்து போயிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தம் பலப்படுத்தினது. ஆண்டவருடைய சத்தமானே அவன் உட்கொண்ட உணவை விட இந்த சத்தத்தை கேட்டவன் அவன் புறப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் தூரம் 40 நாட்கள் நடக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். இந்த நாட்களிலே உனக்கு பலவீனமாக இருக்கிறான், பலப்படுத்துகிறான். சொல்லுங்க, நான் பலப்பட வேண்டும், நான் ஓட வேண்டும், ஓடித்து செய்ய நான் ஓடணும். எனக்கு தரிசனம், எனக்கு வெளிப்பாடு செய்து முடிக்கணும். நான் எலியாவை போல இடையில எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக இருக்கக்கூடாது. ஊழியத்தை முடித்து போக வேண்டும். Hallelujah, 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 hallelujah.